ஓம் நம சிவாய! ஹர ஹர மகாதேவா! பிள்ளையே, என்னை நம்பி இந்த அருள்வாக்கைக் கேட்க வந்த உனக்கு என் ஆசீர்வாதம் உண்டு. உன் மனதில் இருக்கும் கவலைகளையும் உன் கண்ணீரையும் நீ சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கும் வேதனைகளையும் நான் அறிவேன். பல நாட்களாக நீ சுமந்து கொண்டிருக்கும் சோகங்கள் உன்னை சோர்வடையச் செய்திருக்கலாம். உன் முயற்சிகள் பலன் தரவில்லை என்று நினைத்து மனம் உடைந்திருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்வது ஒன்றே: நம்பிக்கையை இழக்காதே. ஒவ்வொரு இரவிற்கும் ஒரு விடியல் உண்டு. அதுபோல ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. நீ இன்று அனுபவிக்கும் துன்பம் நிரந்தரமானது அல்ல. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து அழாதே. உன் மதிப்பை அறியாதவர்களுக்காக உன் மன அமைதியை இழக்காதே. நீ நேர்மையாக உழைத்தால் உன் உழைப்பிற்கான பலனை நான் உனக்கு கொடுப்பேன். தாமதம் இருக்கலாம், ஆனால் அநியாயம் இருக்காது. உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். கோபத்தை விடு. பொறாமையை விலக்கு. பிறருக்கு உதவி செய். பெற்றோரை மதித்து நட. உண்மையை பேசு. தர்மத்தின் பாதையில் நட. இந்த வழியில் நடப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும். குடும்பத்தில் ஒற்றுமை பெருகட்டும். உன் மனதில் இருக்கும் பயம் விலகட்டும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி விரைவில் உன்னை வந்தடையட்டும். என் பிள்ளையே, தோல்வி வந்தால் துவண்டு போகாதே. அது உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை பலப்படுத்த வந்தது. இன்று நீ சந்திக்கும் சோதனை நாளை உன் வெற்றி கதையாக மாறும். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் என்னை நினைத்து ஓம் நம சிவாய என்று மனதார நினைத்துக்கொள். அந்த மந்திரம் உன் மனதிற்கு அமைதியையும் உன் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் தரும். நல்லதை நினை, நல்லதை செய். யாருக்கும் தீங்கு நினைக்காதே. அன்பையும் கருணையையும் வளர்த்துக்கொள். அப்போது என் அருள் உன் வாழ்வில் என்றும் நிலைத்து இருக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கப் போகிறது. உன் மனதில் இருக்கும் இருள் விலகப் போகிறது. தைரியமாக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என்றும் உண்டு. ஓம் நம சிவாய! ஹர ஹர மகாதேவா!